அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களையும் பார்த்து கேட்கிறேன், இந்த தேர்தல் நியாயமா நடக்குதா? விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலுக்கான பரப்புரை உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கா? அறிவார்ந்த சொந்தங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. மக்களை பார்த்து வாக்கு கேட்டு அதன் மூலமாக நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல தானே தேர்தல் இருக்கணும். நாங்க யாரை பார்த்து பேசுறது? எங்க ஆட்கள் இருக்காங்க? வீடுகள்ல இருக்கீங்களா? வயல்வெளிகள்ல இருக்கீங்களா? கடைகள்ல இருக்கிறீங்களா? கடை தெருக்கள்ல இருக்கிறீங்களா? எங்கேயும் இல்ல. திமுக காரர்களின் பட்டியல போய் பட்டியல்ல கொண்டு போய் வச்சிருக்க மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இப்ப நீங்க கூட்டி வச்சிருக்கிற இடத்துல தான் நாங்க போய் பேச வேண்டிய சூழல் இருக்கு. அதற்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள், 26 மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், உண்மையிலே சொல்ல போனா விக்கிரவாண்டியில இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அதிகம். இங்க வந்து நின்றுருக்காங்க. எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு மனிதனுக்கான பயம். ஒற்றை மனிதன். அந்த ஒற்றை மனிதன் உங்களை எல்லாம் இத்தனை உலுக்குகிறார் என்றால் ஒரே ஒரு தங்கச்சி சட்டமன்றத்துக்கு அனுப்பி பாருங்க. அவருடைய சாயலாக, அவருடைய குரலாக, தமிழத்தின் ஒட்டுமொத்த வலிமையாக அவள் என்ன உலுக்குவாள் என்று உங்களுக்கு புரியும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறோம். இந்த கூமுக காரவங்க இல்லையானே அல்லனே, குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம், அதுதான் கூமுக. இந்த கூமுக காரவங்க ஏன் நாங்க அப்படி சொல்றதுக்கான காரணம் இருக்கு. நீங்க காளியம்மாள் இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க தான் குடிகாரர்கள் சொல்லாதீங்க, மது பிரியர்கள் சொல்றீங்கன்னு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடிகாரர்களுக்கான ஆட்சி நடத்துவது போன்ற தீபாவளிக்கு கட்டிங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்துல கிக் இல்ல. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, 4 புல்லு அடிச்சிருக்கேன், சாணி மாதிரி சப்புன்னு கிடக்கு, ஏதாவது கலப்படம் கலந்து ஊத்துறியான்ற மாதிரி. அதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு ஐயா துரைமுருகன். நாங்க கொடுக்கிற சாராயத்துல கிக் இல்ல. எதை திறந்தாலும் சாராயத்தை பற்றி பேசுவது தான் இந்த கூமுக கட்சிக்காரர்களுடைய வேலை. அதனால்தான் இந்த குடிகாரர்கள் முன்னேற்ற கழகம் என்று புது பெயர் இன்னையில இருந்து சூட்டுறோம். அவங்களுக்கு நாம இன்னையில இருந்து வைக்கிறோம். ஏன்னா என்றைக்காவது மக்களை பத்தி சிந்திச்சது உண்டா? விவசாயிகளை பத்தி பேசியது உண்டா? ஒரு மணிப்பூர் கலவரத்தை வச்சு திமுக ஒரு மாநாடு போடுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில இருந்து பாதுகாக்கின்ற மாநாடு. இதை கட்டி விட்டுட்டீங்க, ஒண்ணுமே கேட்கலங்க. கேட்கவே மாட்டேங்க. ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடுல போய் பாத்தீங்க அப்படின்னா மாநாடு முடியறதுக்குள்ளேயே ஒரு அம்மா வரும், குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரமா இவன் எடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இவன் கூட எல்லாம் பக்கத்துல எப்படி நிக்கிறது? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூமுக இருக்கு இல்லையா, இந்த கூமுகவினுடைய செயல்பாடு. பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கிற மதிப்பு, மரியாதை. ஒரு இடத்துல போய் பேச போற அப்படின்னா திராணி இருந்தா நீ பேசு. உனக்கு தான் பேச ஆள் இல்ல, அதை வேற விடு. நீ தான் சிரிச்சு வந்தா சீனா தானு மேடையில பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வைக்கிற குரூப்பா மாறிட்ட. கருத்தியல் இல்ல, வெறுமனே காசை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல். இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டோம். அதுல உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பெண்களை நிலைமை பார்த்தா வருத்தமா இருக்கு. ஒரே ஒரு ஆள்கிட்ட எனக்கான வேலை கொடு, அரசியல் பங்கேற்பு கொடு, அதிகாரத்தை கொடு, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடு, எதுவும் கேட்கறது இல்ல. ஒரு சாராய வியாபாரி கூப்பிட்டாங்கன்னா அப்படியே அணிவகுத்து பின்னாடியே போறது. எதுக்கு போறீங்க? வாழ்க உதயசூரியன்றீங்க. இந்த உதயசூரியன் உங்களை வாழ வச்சது என்ன? ஐயா ஸ்டாலின் குடும்பம் எங்க இருக்கு? உங்க குடும்பம் எங்க இருக்கு? எது ஒன்றையாவது சிந்திச்சிருக்கோமா? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த மண்ணில் குறைஞ்சிருக்கா? குடியினால் ஏற்பட்ட குடும்ப வன்முறைகள் குறைஞ்சிருக்கா? அடிப்படை வசதிகளான சாலை சரி செய்யப்பட்டு கொடுத்திருக்கா? குடிநீர் வந்திருக்கா? என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? 3 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி மண்ணில் என்ன பாலாறும் தேனாரும் ஓட விட்டாரா? கடன் இல்லாத வாழ்க்கை வாழ விட்டாரா? என்ன நடந்துருச்சு? என்ன மாற்றம் வந்துருச்சு? மீண்டும் 2 ஆண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு. ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், உனக்கு வேலை செய்ய நான் தயாரா இருக்கேன். இவ்வளவுதான் நாங்க சொல்றோம். மக்கள் வரி பணம் மக்களுக்கே செலவு செய்யப்படும்ன்றோம். எங்களுக்கு தனித்தனியா வேண்டாங்க, மொத்தமா கொடுத்துருங்க. இந்த 10 நாள்ல வாங்கிடலான்னு பாக்குறீங்க. இந்த 10 நாள் கொடுக்கின்ற காசு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தரத்தை மேம்படுத்திடுமா? மருத்துவத்தை மேம்படுத்திடுமா? எதை தந்துவிடும்? 4 தெருவுக்கு இருக்கிற டாஸ்மார்க்கை இன்னும் 5 தெருக்களாக கூட்டும். அதை தவிர இவர்கள்ட்ட இருக்கிற திட்டம் என்ன? பெண்களுக்கு 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் வருதுங்க.
இந்த 33 வச்சு ஐயா ஸ்டாலினுடைய மனைவி குடும்பம் நடத்துவாரா? இது சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சமூக மேம்பாட்டு திட்டம் என்று பேசுறாங்க. எது சமூக மேம்பாடு? என்னை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளை, ஒரு கடைகோடியில் பிறந்த பிள்ளை, அரசியல் அதிகாரமற்ற பிள்ளை, ஏதிரிகளாக கிடந்த பிள்ளை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காம எங்க அண்ணன். அது சமூக நீதி, அது சோசியல் செக்யூரிட்டி, அது சமூக மேம்பாடு. இன்னைக்கும் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டு 26 பேர் இப்ப 4-5 நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பேசுவதற்கு ஒரு நாதி, பேசுவதற்கு. நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான விட்டா ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டார் ஐயா ஸ்டாலின். ஒரு அறிக்கை. சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. நெய்வேலி நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி. எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிக்குது. போராடாத ஒரு வாழ்க்கை தரமுங்க, ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம். இதை கொடுப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க. என்ன மாறிடுச்சு வாழ்க்கை? 1000 ரூபாய் இருந்தா என்ன செஞ்சிரும்? 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடுது. அவ்வளவுதானே 5 ஆண்டு கால வாழ்க்கை? அவ்வளவுதானே அரசியல் அதிகாரம்? அவ்வளவுதானே உங்களுக்கான பங்கேற்பு? நீங்கள் யார் என்றாவது புரிந்து கொள்ளுங்க. நீங்க பேசுறீங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம், ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, நான் படையாச்சி, எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும், கேட்டதும் தானாம. அது என்ன அவசரம் வந்துட்டா மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்கங்கிறீங்க? அப்ப கலப்பு ஏற்படாதா? அப்ப சாதி தெரியாதா? அப்போ அது மதம் தெரியாதா? ஏன் மனிதனுடைய தேவைக்கு இவை எவையுமே தேவையில்லை, அவ்வளவுதானே. அதைத்தான் நாங்க சொல்றோம், அரசியல் என்பது மனிதனுடைய தேவை. ஆனால் தான் சாதியை கடந்து வாங்க, தமிழராக ஒரு குடையின் கீழ் நில்லுங்க என்று பேசுறோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு டிஷர்ட்டை மாட்டி விடுறாங்க, நான் அவன் வெறியன், நீ இவன் வெறியன். நீ தமிழனுக்கு வெறியனாயிரு முதல்ல, நீ தமிழனாயிரு முதல்ல. வரும்போது பாக்குற ஒரு வண்டியில சிஎஸ்கே வெறியன் எழுதியிருக்கு. ஆமாண்ண, உண்மையாவே சிஎஸ்கே வெறியன். எதில் வெறி கொண்டு நிக்கணும்? நீங்க உன் இனம் அழிகிறது, உன் மொழி அழிகிறது, உன் அரசியல் அதிகாரம் பறிவாகிறது. நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்டீங்களா? நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன், வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன், பறையர். நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன், முதலியார். யாரு நினைச்சா ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க? யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க? நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம், உங்க ஆளுகளா அவரு? எதற்கு அவருக்கு வாக்கு? அது முதலமைச்சர், இருக்கிறதுலே உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டில். எப்படி கொடுத்தீங்க? உங்கள் சாதிக்காரர்னு கொடுத்தீங்களா? உங்கள் மதத்துக்காரர்னு கொடுத்தீங்களா? வந்தவன் போனவங்க கையெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளை தெருவில் வச்சு கத்த வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமா? உங்களுடைய பங்கேற்பா? நாங்கள் இங்க பேசுவது எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் சேத்துமான அரசியல், நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையாத்தான் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். கொஞ்சம் முற்று நோக்குங்க, கவனிங்க எங்களை. நாங்க என்ன பேசுறோமாவது பாருங்க. ஆனா கள்ள கொண்டி அடிக்க வரீங்க, சேர தூக்கிட்டு அடிக்க வரீங்க. சுகர் பேஷண்ட் வந்து, பிபி பேஷண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். பச்சை மட்டையினுடைய தொடக்க மன்னன் சீமானினுடைய தம்பி தங்கச்சிகள். நீங்க பாட்டுக்கு வர்றீங்க, பொசுக்கு நாங்க தள்ளி விட்டு கீழே வந்துட்டு வயசானவங்களை அடிச்சுட்டோன்ற பேர் எங்களுக்கா? ஏன் இந்த வேலை? நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க, மக்களை பாருங்க, பேசுங்க, கருத்தியெல்லாம் சொல்லுங்க. நான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, பேசுங்க. யாரும் கேட்க போறது இல்ல. கூட்டி கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கிறீங்க. கேட்டா ஈரோடு ஃபார்முலா, ஈரோட கொண்டு போய் வித்துரும். இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா, விக்கிரவாண்டின்னு வைக்கிறது போல விக்கிர வண்டின்னு வச்சிருக்கலாம். உண்மையிலே வண்டி கட்டி போய் வித்துருவாங்க போல. அப்படித்தான் சாரசாரியா மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் சொன்ன மாதிரி எல்லாம் இன்னோவா காரு, ஃபார்ச்சுனர் காரு. நம்ம டியூல ஒரு கார் வாங்கினா கூட பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்கண்ணே, பெரும் பஞ்சாயத்து ஆக்கிறாங்க. ஏன்னா போயிட்டு இருந்தேனே, உணவகத்து வாசல்ல ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படம் எடுத்துக்கணும்னு கேட்டார். அது அவர் காரு. நான் அந்த காரை கவனிக்காம நின்று விட்டேனே. அந்த கார் பதறி போயிட்டாரு. காளியம்மாளோட கார் இது அப்படின்னு எடுத்து போட்டாங்களா, அவரு வண்டி ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வண்டி எண்ணுதுரான்ட்டு போடுறாரு. மறுநாள் வண்டி யாருதுன்னு தெரியல, உள்ள இருக்கிறவன் யாரும் தெரியல, வெளில இருக்கிறவன் யாரும் தெரியல, ஒன்னும் தெரியல. ஆனாலும் ஆட்சி அதிகாரம். நான் என்ன பண்ணேன், மறுநாளே போய் ட்ரெயின் முன்னாடி நின்று போட்டோ எடுத்தேன். வந்தே பாரத்னே நம்மளுதுன்னு சொல்லி விட்டுப்பாங்க. மறுநாள் எங்க அண்ணன் போன் பண்ணி, என்ன ஏத்தா ஜெட்டு வாங்கியிருக்காமே, அண்ணனுக்கு 2 நாள் கூட பரப்புரைக்கு போயிட்டு வருவான், அவனை ஜெட்டு வரட்டும், சுத்தி விக்கிரவாண்டி நாங்க சுத்திரமா இல்லையா பாருங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியெல்லாம் கார் வாங்கப்படாதா, ஜெட்டு வாங்கப்படாதா? ஓங்கோல இருந்து ஓடி வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம். நீங்க இன்னோவால போவீங்க, ஆடியில போவீங்க, ரேஞ்ச் ரோவர்ல போவீங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியடா. ஆனா
இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி, வர்த்தகத்தை உலகத்துக்கு கடத்திய கண்ணகியின் வாரிசுனா நான் போக கூடாதா? இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு மாண்ட தமிழினத்தின் பெருங்கூட்டத்தின் வாரிசு நாங்க. என் பாட்டை முல்லைக்கொடிக்கு தேர கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இவங்க கார்ல பவனி போறாங்க, நாங்க நடந்தே போகணுமா. ஒரு சோழனா போய் இதுக்காகவே ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன தமிழ் தேசியவாதிகளால சோழனா போய் மாட்டிட்டு போகணுமாமே. ஷூ போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, காலில் ஒரு கட்டையை மாட்டிக்கிட்டு அப்படி போகணுமா. பஞ்சம் முளைக்க வந்த நீங்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்வீங்க. உங்களுக்கு நிலத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் ஏழைகளாக திரியணும். எடுத்து தான் போடுறீங்க. அது சொந்தக்காரா இல்லையான்னு பார்த்துனாது போடணும்ல. அடுத்தவங்கார ஏங்காரன்னு சொன்னா அவன் என் மேல கேஸ் போடுவா. அதில் ஒருத்தர் எழுதுறாரு, சக்தி மசாலாவில் இருந்து காளியம்மாளுக்கு மாதம் தோறும் 2 கோடி ரூபா வருமானம் வருது. அவன் சம்பாதிக்கிறதே அவ்வளோதான் இருக்கும் போல. 2 கோடி ரூபாய். ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்கப்பா. தெரு கோடியில் நிற்கிறானா? ஏதாச்சும் ஒரு கோடியை கொடுங்க. விமர்சனங்களை அள்ளி வீசினீங்க. ஆனாலும் நாங்கள் மக்கள் களத்தில் நிற்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் மக்கள், நாங்கள் மட்டும்தான் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழனுடைய வரலாற்றை தடுத்து விட முடியும், மறைத்து விட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் மிகப்பெரிய புலியின் சொப்பனமாக அதே புலிக்கொடியை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இதே மண்ணில் ஒருவன் பறக்க விட்டிருக்கிறான் என்றால் தமிழனுடைய அறம் வாழ்வாங்கு வாழும். அந்த தமிழனுடைய அறத்தை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதிகாரத்தில் அமர வேண்டும். அதனுடைய சாம்பிளாக, அதனுடைய மாடலாக, ட்ரெய்லராக என் தங்கச்சி அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்கு, ரெட்டல் அடிக்கல. அதனால ரெட்டையில இருக்கக்கூடிய 2வது பொத்தான ஒரு அழுத்திட்டு வாங்க. வேலை செய்தா வேணாலும் பாருங்களேன். தேர்தல் ஆணையம் ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பான். இந்த மைக்கு வந்து ஒழுங்கா வேலை செய்தா அப்படி ஒரு டச் பண்ணி பாருங்க. இது அமுக்குனா நம்ம பேசுறது கேட்குமானாவது பாருங்களேன். உங்க குரல் கட்டாயம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அபிநயா வழியாக கேட்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மைக் டெஸ்டிங் 1 2 3 மைக்.